இந்தியாவை பொறுத்தவரையிலும் ஆளுக்கு ஒரு நீதி, நாட்டுக்கு ஒரு நீதி, ஒரு இயக்கத்திற்கு ஒரு நீதி என்ற வகையில்தான் ஆட்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆனால் வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு அரசு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால், சட்டமாக இருந்தாலும் சரி, நீதியாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் சமமாக இருக்க வேண்டும். பொருளாதாரம் கூட அனைத்து மக்களுக்கும் சமமான சீரான பொருளாதாரமாக இருக்க வேண்டும். அதுதான் நல்லரசு என்று சொல்லுகிறார். அந்த நல்லரசுக்கு இலக்கணமாக இந்த அரசு நடைபெற்று கொண்டு இருக்கிறதா என்று சொன்னால், சட்டத்தையே மதிக்காத அரசு வள்ளுவனுடைய வாக்கை எவ்வாறு மதிக்கப் போகிறது? இந்த வகையில்தான் நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் நலனையும் பாதுகாப்பதற்காக வேண்டிதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய 10 மத்திய தொழிற்சங்கங்களும் ஒன்றாக இணைந்து பல்வேறுபட்ட கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் பார்க்கக்கூடிய நேரத்தில் தொழிற்சங்கம் என்று சொன்னால் தொழிலாளர்கள் சார்ந்த விடயங்களை மட்டுமே முன்னெடுத்து போராடுவதாக இருந்தது. ஆனால் இன்றைய நிலை என்னவென்று சொன்னால், ஒரு தொழிலாளர்களுக்காக வேண்டி போராடுவதோடு மட்டும் நம்மால் நிறுத்திவிட முடியாது. இந்தியாவையே காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலையும் நமக்கு இருக்கிறது என்று மத்திய தொழிற்சங்கம் உணர்ந்ததின் காரணமாகத்தான் மே மாதம் 20ஆம் தேதி 16 கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு வேலை நிறுத்தத்தை செய்து இந்திய அரசுக்கு நிலைப்பாடு என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த ஏற்பாடை செய்திருக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரை தொழிற்சங்கங்கள் என்பது சாதாரணமாக வந்துவிடவில்லை. தொழிற்சங்கத்திற்காக வேண்டி உயிரிழந்த தொழிற்சங்க தலைவர்கள் யாராலும் பேர் உண்டு. சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு துன்பப்பட்டு சிறைச்சாலையில மாண்டு போனவர்கள் உண்டு. இன்னும் சொல்வதாக இருந்தால், தொழிற்சங்கம் நடத்துகிறார் என்பதற்காக வேண்டிய தொழிற்சங்க தலைவரை கைது செய்து நீதிமன்றத்திலே நிறுத்தி தேச துரோகத்திற்கு ஆளானவர் என்று சொல்லி தூக்கு தண்டனை கூட இந்த தொழிற்சங்க தலைவர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். தொழிற்சங்க வரலாற்றை பார்க்கக்கூடிய நேரத்தில் 1884ஆம் ஆண்டு முதலாக தொழிற்சங்கத்தினுடைய அடிகோலை கோரியவர் யார் என்று சொன்னால் என்.எம். லோக்ஹண்டே என்பவர்தான். இந்த என்.எம். லோக்ஹண்டே என்பவர் கூட்டமைப்பை உருவாக்குகிறார். எதற்காக வேண்டி இந்த கூட்டமைப்பு உருவாக்குகிறார் என்று சொன்னால், பிரிட்டிஷ் அரசாங்கம் தொழிற்சாலைகளின் ஆணைக்குழு என்று ஒரு குழுவை உருவாக்கி இருக்கிறது. அந்த ஆணைக்குழுவிடத்தில் தொழிலாளர்கள் சார்ந்த விடயத்தை கொண்டு செல்லலாம் என்றும் அந்த நிர்வாகம், அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கம் சொல்லுகிறது. அந்த வகையில் தொழிலாளர்கள் விடயத்தை இந்த ஆணையத்திடையே கொண்டு செல்வதற்காக வேண்டிதான் என்.எம். லோக்ஹண்டே என்பவர் ஒரு கூட்டமைப்பை, தொழிலாளர்களுடைய கூட்டமைப்பை உருவாக்குகிறார். அந்த கூட்டமைப்பை உருவாக்கி ஒரு மகாநாடு நடத்துகிறார். அந்த மகாநாடு மிகப்பெரிய வெற்றியை கண்டதற்கு பின்னால் பல்வேறுபட்ட பகுதிகளிலும் இது போன்ற கூட்டமைப்புகளை உருவாக்குவதற்காக அவர்கள் முயற்சி செய்தார்கள். ஒரு கூட்டமைப்பை உருவாகியது. தொழிற்சங்கம் அல்ல, ஒரு கூட்டமைப்பு உருவாகியது. 1890 மும்பையிலேயே முதலாக கூட்டமைப்பை ஹண்டே அவர்கள் தலைமையில் முறையாக அவர்கள் கூட்டினார்கள். அதற்கு பின்னால் தான் தொழிற்சங்கங்கள் நடவடிக்கைகள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடங்க ஆரம்பித்தது. 1918ஆம் ஆண்டு சென்னையில் வாடியா என்ற ஒருவரால் முதலாக தொழிற்சங்கம் இந்தியாவிலேயே தொடங்கப்பட்டது. 1918ஆம் ஆண்டு சென்னையில் வாடியா என்பவருடைய தலைமையில், வாடியா என்பவர் தன்னாகவே அவர் வரவில்லை, ஐயா திரிவிகாவோடு இணைந்து அந்த தொழிற்சங்கத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். இதுதான் முதல் தொழிற்சங்கம். இவ்வளவு நாளும் இருந்தது என்னது? தொழிலாளர்களுடைய கூட்டமைப்பு ஒன்று இருந்தது. 1918ஆம் ஆண்டு தான் தொழிற்சங்கத்தை, அதிலும் எங்க பிஎன்சி மில்லிலேயே இவர்கள் தொடங்குகிறார்கள். யார்? வாடியாவோடு சொல்லி திரிவிகா அவர்களும் தொடங்குகிறார்கள். அதனுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா?
இந்த வாடியார் சென்னை பட்டணத்திலேயே இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை வெளியேற்றியது. அது மட்டுமல்ல, ஒரு போராட்டத்தின் காரணமாக அந்த ஆலைக்கு சற்றொப்ப 7 லட்சம் ரூபாய் இழப்பீடு வந்தது என்றும், அந்த இழப்பீட்டு தொகையை யாரெல்லாம் கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்றால், திமுக கட்ட வேண்டும், சர்க்கரை செட்டியார் கட்ட வேண்டும், கிருஷ்ணராவ் கட்ட வேண்டும், வாடியா அவர்களும் கட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த நீதிமன்றமே தீர்ப்பை சொல்லி தொழிற்சங்க தலைவர்களை எல்லாம் நசுக்கினார்கள். ஒரு காலகட்டத்தில் 1ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தொழிற்சங்கம் என்று சொல்ல கூட்டமைப்பு, தொழிலாளர்களுடைய கூட்டமைப்பு, அதனுடைய தலைவர்கள் எல்லாம் தொழிலாளர்கள் விடயத்தோடு நாட்டினுடைய சுதந்திர தாக்கத்தையும் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி தொழிலாளர்களுக்கு சுதந்திர தாக்கத்தையும் சேர்ந்தே அவர்கள் உருவாக்கினார்கள். எங்கெங்கெல்லாம் தொழிலாளர்களுடைய கூட்டமைப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அங்கே பேசக்கூடிய அந்த தலைவர்கள் எல்லாம் நம்முடைய இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டியும் தன்னுடைய குரலை கொடுத்ததனால் பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன செய்தது என்று சொன்னால், அவர்கள் மீது தேச துரோக குற்றத்தை சாட்டினார்கள். தேச துரோக குற்றத்தை சாட்டினார்களுடன் இருந்துவிட முடியவில்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், சிறைச்சாலையிலே போட்டு அவர்களை துன்பப்படுத்தி இருக்கிறார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால், அவர்களை நீதிமன்றத்திற்கு கொண்டு சொல்லி தேச துரோகி என்று சொல்லி தூக்கு தண்டனை வர வைத்திருக்கிறார்கள். கொடுமையால் சிறைச்சாலையிலே மாண்டு போன எத்தனையோ தொழிற்சங்க தலைவர்கள் கூட உண்டு. இந்த அளவுக்கு இந்தியாவில் தொழிற்சங்கங்கள் உருவான நிலையில்தான் இப்போது மத்தியில் இருக்கக்கூடிய அந்த 10 தொழிற்சங்கங்களும் ஒன்றாக இணைந்து மே மாதம் 20ஆம் தேதி ஒரு வேலை நிறுத்தத்தை, அகில இந்திய அளவிலே கொண்டு வேலை நிறுத்தத்தை நடாத்துவதற்காக வேண்டி முன்னெடுப்பில் இருக்கிறார்கள். அந்த 16 அம்ச கோரிக்கைகள் தொழிலாளர்கள் சார்புடையது மட்டுமல்ல, இந்தியாவினுடைய பொருளாதாரத்தையும் உள்ளடக்கி, விவசாயத்தையும் உள்ளடக்கி, விவசாய தொழிலாளர்களையும் உள்ளடக்கி, ஒட்டுமொத்தமாக இந்திய மக்களையே உள்ளடக்கி அவர்களுக்காக வேண்டி உள்ள விடயங்களை முன்னிறுத்தித்தான் அந்த 20ஆம் தேதி மே மாதம் நடக்கக்கூடிய பொது வேலை நிறுத்தம் நடக்க இருக்கிறது. நன்றி.